இங்கிலீஷ் நல்ல பிளேயர் தான். ஐபிஎல்ல அவருக்கான ஃபேஸை உருவாக்கி தந்தது என்னமோ ரிக்கி பாண்டிங் தான். ரிக்கி பாண்டிங் நம்பிக்கை வச்சு பிபிகேஎஸ்க்காக அவரை எடுத்தப்ப கூட இப்போ வரைக்குமே நமக்கு யாருக்குமே ஜாஷ் இங்கிலீஷ்னா யாருன்னே தெரியாது. ஆனா பணத்துக்கு ஆசைப்பட்டு வேணுக்குன்னே ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல இருந்த ஜாஷ் இங்கிலீஷ் தனக்கு கல்யாணம்னு சொல்லி அதனால என்னை ரிலீஸ் செய்யுமாறும் 4 மேட்சஸ் தான் நான் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பிபிகேஎஸ் மேனேஜ்மெண்ட் சொன்னதாகவும் இந்த அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காகவே உங்களை நாங்கள் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவரை எல்எஸ்ஜி 8 crore 60 lakhsக்கு எடுத்திருக்காங்க. 2 கோடி பிரைஸ்ல இருந்த ஜாஷ் இங்கிலீஷ் இப்போ 8 கோடிக்கு வந்த உடனே கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐபிஎல் ஆட வராரு. வளர்த்து விட்ட பெரிய கேங்ஸ்டர் அடையாளம் காட்டிய அன்பு அண்ணனை முதுகில் குத்திய ஆசிஸ் பிளேயர்கள் எல்லாருமே மேட்ச்ல மட்டும் மைண்ட் கேம் ஆகல, ஆக்ஷன்லயும் மைண்ட் கேம் தான் ஆடுறாங்க. ரிக்கி பாண்டிங் மாதிரி ஒரு நல்ல கேப்டனை போய் இப்படி பணத்துக்காக நம்ப வச்சு ஏமாத்துற ஒரு மைண்ட் செட் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கே இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால நம்பவே முடியல. ஐபிஎல்ங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரது, அதுல போய் இந்த மாதிரி ஹியூமனிட்டிலாம் பார்க்க முடியுமா ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்றது கரெக்டாக தான் இருக்கு. பட் வளர்த்து விட்ட ஒருத்தரை முதுகலை குத்துறதுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதுதான் இப்போ ஜாஷ் இங்கிலீஷ் பண்ணியிருக்காரு.